வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்துவே சதா. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 20வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று மார்ச் மாதம் 3வது நாள் 2024. இன்றைய தினத்தில் நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை அதாவது பார்க்கும்பொழுது எத்தனை மணிக்கு இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா மதியம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா யமகண்டம். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகு காலம். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு சந்தாசமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாங்க. யாருக்குன்னு பார்க்கும்போது அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தாசமாக மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேதுவும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கும்பத்தில் சனி, சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இன்னைக்கு மேஷ ராசிக்காரங்க ரொம்ப கவனமாகவே இருக்கணும். காரணம், உங்களுக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் சந்திராசிரமம் நிகழ்கிறது. சந்திராசிரமம்னால என்ன முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சந்திரன் நம்ம ராசிக்கு 8வது இடத்துல போகிறனால சந்திராசிரமம் சொல்லுவாங்க. ஸோ இதனால் மனக்குழப்பங்கள் வரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், டென்ஷன் ஆகும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் கூடுமான வரை யாருக்கிட்டேயும் கொஞ்சம் அதாவது வாக்குவாதங்களோ ஆகாஷா பேசுவதோ இன்றைக்கி வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்று சுப காரிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆரம்பிக்காதீங்க. காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். மற்றபடி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஏதாவது முயற்சிகளை செய்யலாம். அதாவது புதிய முயற்சிகள் சுப காரியங்கள் கூட செய்யலாம். இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனம் தேவை. வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், நல்லதே நடக்கும். இன்று இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்குங்க. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரனோட நிலை காலத்திர ஸ்தானத்தில், அதாவது சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம்னு சொல்லலாம். இதனால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, புதிய நண்பர்களுடைய சேர்க்கை மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான். அவரும் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை விட்டிருக்கிறார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லதே நடக்குங்க. உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு, அதாவது புதன் பகவான், அவர் எங்கே இருக்கார். இதெல்லாம் பார்க்கறச்ச பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு நன்மையை நிகழுங்க. இன்று அதாவது திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான முயற்சிகள் செய்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார்? பாக்கியஸ்தானத்தில். இன்றைக்கி எப்படி இருக்கும் நாள்? அதாவது சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்று உபஜய ஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். ஸோ உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை தேவைங்க. இன்று அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு, அதாவது 6வது இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானத்தை குறிக்கிறது. ஸோ இந்த தேவையற்ற பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான். அவரும் பாகிஸ்தானத்துக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் அதாவது மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் கொள்வீர்கள். அதுக்குண்டான முயற்சியை எடுங்கள். வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கு? அதாவது பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று அஷ்டமத்தில் சனி இருப்பதும் மற்றும் பஞ்சமஸ்தானத்தில் இந்த சந்திரனுடைய உதவியால் இன்று நீங்கள் விரும்பிய விஷயங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய நாளாக உள்ளது மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து அதனை கண்டுக்காமல் விட்டுறாதீங்க. இன்றைக்கி ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்கள், நல்லதே நடக்கும். உங்களுடைய தனாதிபதி புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார், மிக சிறப்பாகவும் இருக்காருங்க. ஸோ பல்வேறு விதங்களில் உங்களுக்கு நன்மையை தருவாங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவருக்கு களத்திரஸ்தானத்தில் சூரியன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையுடன் இருப்பது மிக விசேஷம். மற்றும் இன்று குறிப்பாக சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். அதன் காரணமாக உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்தை கவனத்தில் கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு சின்னதாக டிசீஸ் இருக்கலாம், அப்போ டெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள், அதை மெடிக்கல் செக்கப்பில் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. இன்றைய தினத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்? புதன் பகவான். அவர் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருப்பார். அதனால் நிச்சயமாக இன்று ஏஜென்சிஸ், கமிஷன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கச்சா உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சர்வீஸ் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்துல தாங்க இருக்கார். அதனாலையும் ப்ளஸ் இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னாலும் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய சகோதரி ஸ்தானம், வீரியஸ்தானம், அப்படி தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக இன்றைக்கி ஒரு முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அதுவும் நல்ல முடிவாகத்தான் இருக்கும். இன்றைய தினம் அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றுமை நிகழும். அதுவும் செவ்வாயுடன் செவ்வாயுடன் இருக்கிறதால வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கையும் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் உச்ச செவ்வாயுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதுவும் சுகஸ்தானத்தில் வண்டி வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு சில புதிய வண்டி வாங்கணும் ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டிருப்பீங்க. அதுக்கு இன்று ஏற்ற நாளாக உள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சொல்லுவாங்க இல்லையா, போஜனம், ஹோட்டல் போய் வெளில போய் சாப்பிட்றது, இது மாதிரியான விஷயங்களும் இன்றைக்கி நடக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட்டு வர்றது, அது ஃபேமிலியோடைய ஒரு நைட் ஒரு டின்னர் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகின்றார். உடன் யார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் இருக்காங்க. இந்த 2 கிரகங்களும் இணைந்து உபஜயஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச குறிப்பாக அதுவும் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் உண்டு. இன்று அதிகமான விற்பனைகள் கூடும், ஆர்டர்கள் கிடைக்கும். தொலைபேசி மூலியமாகவே அதிகமான ஆர்டர்களை பிடிப்பீங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் அவரும் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். இதன் காரணமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் கிடைக்கும். அதுவும் எப்படின்னு நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வீடு லோனு வாங்கணும் அல்லது அந்த வங்கி கடன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால், அதாவது அதுக்குண்டான ஆவணங்களை சரி பார்த்து கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் சேகரித்து வச்சுட்டு நாளைக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். ப்ளஸ் உங்கள் தனஸ்தானத்திலேயே 1க்கு மேற்பட்ட கிரகங்கள், அதாவது செவ்வாய் உச்சபலம் பெறுகின்றார். உடன் சுக்கிர பகவான் இருக்காங்க. இதனால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகளை நீங்களும் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் சனி, அதாவது சனியும் சூரியனும் இணைந்து உள்ளார்கள்.
இது ஒரு பெரிய புதாத்திய யோகத்தையும் கொடுக்குதுங்க. அதேமாதிரி புதன் சனி இணைவும் மிக சிறப்பான ஒரு இணைவு. ஸோ வழக்கறிஞர்கள் சுபீட்சம் பெறுவார்கள். மருத்துவர்களுக்கும் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக சூப்பராகவே இருக்கார் சொல்லலாம். என்ன காரணம், ஆட்சி பெறுகின்ற தனஸ்தானத்தில். நிச்சயமாக மகர ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். எல்லாமே என்னடா அது கை கட்டினது வாய் கட்டலையேன்னு இப்போ ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்களா, அதெல்லாமே இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள், அது உங்களுக்கு இடையக்கூடிய ஒரு நிலையாக உள்ளது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய நிலை இதெல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு பல விதங்களிலும் லாபத்தை தருகிறது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி புரிகின்றார். இன்று ராகு பகவான் தனஸ்தானத்திலும் மற்றும் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறச்ச அவர் அருமையாகவே, அதாவது கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றார். இது ரொம்ப ஒரு விசேஷம்னே சொல்லலாம். ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கும் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிறீங்கன்னா இன்று அதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாக வச்சிருக்கிறார். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. அதனால தான் உங்களுக்கு பல்வேறு ஆபத்துகளிலிருந்தும் தப்பித்து கொண்டு வருகின்றீர்கள். உங்களுடைய பாகிஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக அருமையாகவே உள்ளார். எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்சு அவர் அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கா சொல்லாங்க. இதனால லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அந்த இடத்துல செவ்வாய் உச்சபலம் பெறதுனால நிச்சயமாக இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபங்களும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதற்காக இப்போ வரக்கூடிய பணத்தை சேகரித்து வச்சுங்க. பிற்காலத்தில் மிக நெருக்கடியான நேரத்தில் இது உதவுங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.